விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்களில் இந்தியா முழுவதும் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் போர்த்தியது போன்று பிரம்மாண்ட காட்சி பதிவாகியுள்ளது. வட இந்தியாவில் நிலவும் மேற்கத்திய இடையூறு எனும் வானிலை நிகழ்வு காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் மாற்றத்தால் கோடைக்கு முன்னரே வசந்த கால மழை தொடங்கிவிட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர்கள் டெல்லி செல்வது தங்களின் அரசியல் சுயநலத்திற்காக என முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது தமிழகத்திற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை பெற்றுத்தரவா அல்லது மாநில உரிமைகளை காக்கவா என முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு போன்ற சாமானிய மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை விட தங்களின் கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கே எதிர்க்கட்சியினர் முக்கியத்துவம் அளிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் சாடியுள்ளார். சொந்த கட்சியையே டெல்லியிடம் அடமானம் வைத்தவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தையும் அடகு வைக்க தயங்க மாட்டார்கள் என முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். இனி எதிர்க்கட்சியினர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் டெல்லியின் வடிவம்தான் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 4வது நாளாக நேர்காணல் நடைபெற்றது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் 9 மணி நேரத்திற்கு மேலாக நேர்காணல் நடத்தி ஆயிரக்கணக்கான உடன்பிறப்புகளை சந்திப்பது உற்சாகத்தை அதிகரித்திருப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் தங்கள் தொகுதி அடைந்திருக்கும் வளர்ச்சி பற்றியும் அரசின் திட்டங்களுக்கு இருக்கும் வரவேற்பு பற்றியும் ஒவ்வொருவரும் மிகுந்த நம்பிக்கையோடு விவரிப்பதாக கூறினார். நேர்காணலுக்கு வருபவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தொகுதி குறித்தும் பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என அக்கட்சி பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை நடக்கும் என்று பதிலளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் வரும் சூழல் இல்லை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் சூழல் தொடர்பாக ஆலோசிக்கவே டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் டெல்லி வருகை புரிந்திருப்பதாக தெரிவித்தார். இன்னும் ஒரு வாரத்தில் அதிமுக சார்பில் முழுமையான தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று அக்கட்சி பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமித்ஷாவை சந்தித்து பேசியது என்ன என்பது குறித்து விளக்கமளித்தார். தேர்தல் குறித்து அமித்ஷா எந்த அறிவுரையும் வழங்கவில்லை என்றும் பழனிசாமி குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை வகிப்பதாக கூறிவிட்டு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து பேச டெல்லி செல்வது ஏன் என்று திமுக அமைச்சர் KN நேரு கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் இதுவரை ஒருமுறை கூட பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றும், இது அதிமுக கூட்டணி அல்ல, பாஜக கூட்டணி என்றும் விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் டெல்லி செல்வதை விமர்சித்திருந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக ஐடி விங் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மகளுக்கு திகார் என்றதும் பகீர் என்று பதறிப்போய் டெல்லி சென்று சோனியா காந்தியை சந்தித்தவர்தானே கருணாநிதி என்று வினவியுள்ளது. தென் தமிழக மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்த போது டெல்லியில் இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியவர்தானே நீங்கள் என்றும் வினவியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் டெல்லி சென்றாலே முதல்வருக்கு பயம் வந்து விடுவதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் டெல்லி செல்வதை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் டிடிவி தினகரன் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து பேச தான் டெல்லி செல்லவில்லை என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். டெல்லி புறப்படும் முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு இன்னும் 4 நாட்களில் சுமூகமாக நடந்து முடியும் என்று தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று பேசியதில் என்ன தவறு என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனிசாமி டெல்லி சென்று என்ன பேசினார் என்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாது என்றும், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சனிக்கிழமை தமிழகம் வரவுள்ளதாகவும், இங்குதான் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் கூறினார். திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் விசிக சார்பில் ஒருமுறை பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலினை இருமுறை சந்தித்து கூட்டணி குறித்து பேசியுள்ளார். 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போதும் அதே எண்ணிக்கையில் ஒதுக்க வேண்டும் என்று விசிக விருப்பம் தெரிவித்துள்ளது. கூட்டணியில் புதிதாக இணைந்த தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில் 2028 நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் விசிகவிற்கு ஒரு சீட் ஒதுக்க வேண்டும் என்பதும் அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் விசிக சார்பில் ஒருமுறை பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலினை இருமுறை சந்தித்து கூட்டணி குறித்து பேசியுள்ளார். 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போதும் அதே எண்ணிக்கையில் ஒதுக்க வேண்டும் என்று விசிக விருப்பம் தெரிவித்துள்ளது. கூட்டணியில் புதிதாக இணைந்த தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில் 2028 நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் விசிகவிற்கு ஒரு சீட் ஒதுக்க வேண்டும் என்பதும் அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் விருப்பமான 10 தொகுதிகளின் பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியது. திமுக கூட்டணியில் அக்கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2021 போட்டியிட்ட தளி, திருத்துறைப்பூண்டி, திருப்பூர் வடக்கு, பவானிசாகர், வால்பாறை, சிவகங்கை ஆகிய 6 தொகுதிகளோடு பழனி, ஸ்ரீவில்லிபுத்தூர், தொண்டாமுத்தூர், நாகை ஆகிய 4 தொகுதிகளையும் சேர்த்து 10 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை சிபிஐ வழங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து விரைவில் தொகுதி ஒதுக்கீடு குறித்து அழைத்து பேசுவதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 10 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை திமுக தலைமையிடம் அக்கட்சி வழங்கியுள்ளது. அந்த பட்டியலில் மதுரை மேற்கு, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, சாத்தூர், வேளச்சேரி, கோவில்பட்டி, பல்லடம், கிணத்துக்கடவு உள்ளிட்ட தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. கடலூர் அல்லது புவனகிரி, திருநெல்வேலி அல்லது பாளையங்கோட்டை ஆகிய தொகுதிகளும் மதிமுக தரப்பில் கேட்கப்பட்டுள்ளன. அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளில் மதிமுக போட்டியிடும் 4 தொகுதிகள் எவை என்பது முடிவு செய்யப்படும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் கட்சிகளிடையே தொகுதி ஒதுக்கீடு கையெழுத்தானது. புதுச்சேரி தனியார் விடுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகளும், பாஜகவிற்கு 10 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதிமுகவிற்கும் புதுவரவான லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி அருகே மாணவி படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரனை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரனை மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து முனீஸ்வரனுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி பிரீதா உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பவள விழா காணும் திமுக இப்போது உருவான பால்வாடி இயக்கங்களுக்கு பாடம் புகட்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனாவை மறைமுகமாக தாக்கி பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாணவி படுகொலை, கோவை மற்றும் மதுராந்தகம் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் கைதானவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொடூரமான குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்பது அதிர்ச்சியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் மனித மிருகங்கள் சுதந்திரமாக நடமாடுவதால்
பெண்கள் அஞ்சி வாழ வேண்டியிருப்பதாகவும் இது நாடா அல்லது காடா என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த ஒரு வாரத்தில் 6,560 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் உயர்ந்து 13,950 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் வெள்ளி விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்துள்ளது. ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுக நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்தன. தாக்குதலில் உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. சிசிடிவி காட்சிகள் மற்றும் இஸ்ரேல் எரிசக்தி அமைச்சக தகவல்களின் அடிப்படையில் தாக்குதல் ஹைஃபா எண்ணெய் நிலையத்தை குறிவைத்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தங்களது எரிசக்தி கட்டமைப்புகள் மீது நடந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஹப்ஷான் எரிவாயு நிலையம் மூடப்பட்டதுடன் குவைத்தில் 2 எண்ணெய் நிலையங்களில் தீ விபத்தும் ஏற்பட்டுள்ளது. ஈரான் ஒரே நாளில் இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவின் 9 நாடுகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஜோர்டான், குவைத் நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிபொருள் நிலையங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஓமனில் தொழிற்சாலை மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 5க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஈரானின் வான்வெளியில் அமெரிக்காவின் F-35 போர் விமானம் தாக்கப்பட்டதாக ஈரான் புரட்சிகர காவல் படை தெரிவித்தது. தாக்குதலுக்கு பிறகு அந்த விமானம் அவசரமாக அமெரிக்க ராணுவ தளத்தில் தரையிறங்கியதாக CNN செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஈரான் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் தாக்குதல் நடந்த தருணத்தை காட்டும் வீடியோவையும் தெஹ்ரான் டைம்ஸ் வெளியிட்டது. ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் வரும் அபாயத்தை எச்சரித்து ஜெருசலேமில் சைரன் ஒலிக்கப்படுவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இரவில் 1 மணி நேரத்தில் 4 முறை சைரன் ஒலிக்கப்பட்டாலும் உயிரிழப்பு அல்லது காயம் எதுவும் பதிவாகவில்லை. அதே நேரத்தில் ஈரான் கத்தாரின் ரஸ்லஃபான் தொழில் நகரை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. உலக அளவில் உற்பத்தியாகும் LNGயில் 5ல் 1 பங்கு அங்கு கிடைப்பதால் இந்த சேதத்தை சரி செய்ய பல ஆண்டுகள் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க சர்வதேச முயற்சிகள் தீவிரமடைந்திருப்பதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் நடைமுறை போக்குவரத்து இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மோதலின் காரணமாக உலகின் முக்கிய எரிசக்தி பாதையான ஹோர்முஸ் வழி பெருமளவில் முடங்கிய நிலையில் உள்ளது. இதனால் உலக அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதோடு பல கப்பல்கள் அங்கு சிக்கியுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான கடற்பயணத்தை உறுதிப்படுத்த பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஜப்பான் நாடுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க ஒப்புக்கொண்டிருப்பதாக கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடுகள் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களை கண்டித்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் கப்பல் போக்குவரத்தை தடுக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்தியுள்ளன. ஈரான் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 தாண்டியுள்ளது. இது மேலும் அதிகரித்து $180 வரை உயர வாய்ப்புள்ளதாக சவுதி அரேபியா எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கம் மற்றும் எண்ணெய் உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களால் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு உலக பொருளாதாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும், குறிப்பாக இந்தியா போன்ற இறக்குமதி நாடுகளின் பணவீக்கத்தை இது வெகுவாக அதிகரிக்கும் என்றும் சவுதியின் ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது. மேற்காசிய பகுதிகளில் ஏற்பட்ட மோதல்களின் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடு உருவாகி தொழிற்சாலைகளின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டதால் குஜராத்தின் சூரத் பகுதியிலிருந்து தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். ஜவுளி மற்றும் சாயம்பூச்சு தொழிற்சாலைகள் எரிவாயு பற்றாக்குறையால் இயங்காத நிலை ஏற்பட்டதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்தனர்.
இதன் காரணமாக அவர்கள் ரயில் நிலையங்களில் நீண்ட வரிசையில் நின்று சொந்த ஊர்களுக்கு திரும்பும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலை இந்தியாவின் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில் மேற்காசிய பதற்றம் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டுகிறது. இமாச்சல பிரதேசத்தின் மணாலி மற்றும் அடல் சுரங்கப்பாதை பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நீடிப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 அடிக்கும் அதிகமான பனி படிந்திருப்பதால் சாலைகளில் வழுக்கும் தன்மை ஏற்பட்டு 1000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. மீட்புக் குழுவினர் விரைந்து செயல்பட்டு சுற்றுலா பயணிகளை பத்திரமாக மீட்டனர். பாதுகாப்பு கருதி மணாலி அடல் சுரங்கப்பாதை நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநில தலைநகர் கேங்டாக்கில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். ரிக்டர் அளவுகோலில் 3.6 மற்றும் 2.7 அலகுகளாக பதிவான இந்த அதிர்வுகள் அதிகாலை 4:26 மணியளவில் உணரப்பட்டன. நிலநடுக்கத்தின் மையம் கேங்டாக்கிற்கு அருகிலேயே இருந்தபோதிலும் உயிர் சேதமோ அல்லது கட்டடங்களுக்கு பாதிப்போ ஏற்படவில்லை என்று அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஈகை திருநாளாம் ரமலான் பண்டிகையை இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினர் இன்றே கொண்டாடி வருகின்றனர். பிறை தெரிவதை பொறுத்து பண்டிகை தேதிகள் மாறுபடும் நிலையில் தமிழகத்தின் ஒரு பிரிவினர் இன்றைய தினத்தை பண்டிகை நாளாக அறிவித்து கொண்டாடி வருகின்றனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி என பல்வேறு பகுதிகளில் உள்ள மசூதிகள் மற்றும் திடல்களில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ஈத் முபாரக் என்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தமிழகத்தில் இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினர் இன்று ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். உலகில் அமைதி நிலவவும் விவசாயம் செழிக்கவும் சிறப்பு துவா செய்யப்பட்டது. ரமலான் தொழுகையில் இயக்குநர் அமீரும் கலந்து கொண்டார். இதேபோல கோவையிலும் ரமலான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கடற்கரையில் ரம்ஜான் நோன்பு பெருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். சிறப்பு தொழுகைக்கு பின்னர் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள விடுதி கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வணிக சிலிண்டர் சுமார் 4000 ரூபாய் வரை விலை உயர்த்தி விற்கப்படுவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இதன் எதிரொலியாக தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களின் விடுதி கட்டணம் 12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எரிவாயுவை சேமிக்க தோசை, சப்பாத்தி போன்ற உணவுகளை தவிர்த்து வரும் விடுதி உரிமையாளர்கள் விடுதியில் தங்கியிருப்பவர்களுக்கு வழங்கப்படும் உணவு வகைகளை குறைத்துள்ளனர். சி.வி. சண்முகம் தான் பேசியது தவறு என உணர்ந்து அதற்கு மன்னிப்பு கேட்ட பிறகும் அது குறித்து விவாதிக்க வேண்டாம் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நடிகை பற்றிய சி.வி. சண்முகத்தின் ஆபாச பேச்சு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். ஒருவர் மன்னிப்பு கேட்ட பிறகு அதை பற்றி பேச வேண்டாம் என்றும் பழனிசாமி குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் வரும் 26ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையிலும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மதுரையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக தல்லாக்குளம், சிம்மக்கல், பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலைய பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மழை காரணமாக வைகை ஆற்றில் உபரி நீர் செல்லும் நிலையில் மழைநீருடன் ஆற்று நீரும் இணைப்பு சாலையில் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் விடிய விடிய கொட்டித் தீர்த்த கனமழையால் வட்டாட்சியர் அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் எளிதில் அலுவலகத்திற்குள் சென்று வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
மேலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இடைவிடாமல் பெய்த மழையால் 88 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பயிர்கள் சேதமாகியுள்ளன. ராமநாயக்கன் பாளையம் மற்றும் புதுப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம், பாக்கு மற்றும் வாழை மரங்கள் சூறைக்காற்றால் சரிந்து சேதமடைந்தன. குறிப்பாக கெங்கவல்லி பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வடுகப்பட்டி மற்றும் ஐனாப்பட்டி கொள்முதல் நிலையங்களில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1000 டன் நெல் கனமழையில் நனைந்து சேதமடைந்தது. அறுவடை செய்து 20 நாட்களாகியும் அதிகாரிகள் கொள்முதல் செய்யாததே இந்த இழப்பிற்கு காரணம் என விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். நனைந்த நெல்லை ஈரப்பதம் பார்க்காமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கியுள்ளன. கீழடியில் கஜேந்திரன் என்பவரின் 1.5 ஏக்கர் நிலத்தில் 8 குழிகள் தோண்ட திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 2 குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த அகழாய்வில் முன்னதாக கண்டறியப்பட்ட செங்கல் கட்டுமானத்தின் தொடர்ச்சி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பாலஸ்தீனத்தின் காசா நகரில் உள்ள சராயா சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ரம்ஜான் திருநாள் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றினர். புனித ரமலான் மாதத்தின் முடிவில் ஷவ்வால் மாதத்தின் முதல் நாளை குறிக்கும் இந்த பண்டிகை போர் மற்றும் கடும் பதற்றங்களுக்கு மத்தியிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தீவிரமடைந்து வரும் போர் சூழலால் பெரும் சவால்களை சந்தித்து வரும் நிலையில் காசா மக்கள் ஒற்றுமையுடனும் நம்பிக்கையுடனும் இந்த பெருநாளை கொண்டாடி வருகின்றனர். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள முகமது அல் அமீன் மசூதியில் ஈகை திருநாள் தொழுகை நடைபெற்றது. மசூதிக்குள் இடம் இல்லாததால் நூற்றுக்கணக்கானோர் வெட்டவெளியில் அமர்ந்து தொழுகை நடத்தினர். ஈரானிய தலைவர் அயதுல்லா காமேனி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையே போர் தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களால் பெய்ரூட் நகரமே அதிர்ந்து வரும் நிலையில் போரின் அச்சத்திற்கு மத்தியிலும் மக்கள் இந்த ரம்ஜான் பெருநாளை அமைதிக்கான பிரார்த்தனையுடன் கொண்டாடி வருகின்றனர். இங்கிலாந்து முழுவதும் கடற்கரை பகுதியை சுற்றிச் செல்லும் உலகின் நீளமான கடற்கரை நடைபாதை திறக்கப்பட்டது. இது சுமார் 4350 கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ளது. இந்த திட்டம் சுமார் 20 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டதாகவும் நேச்சுரல் இங்கிலாந்து அமைப்பு முன்னெடுத்ததாகவும் கூறப்படுகிறது. முன்பிருந்த பாதைகளோடு இணைந்து புதிய பகுதிகள் சேர்க்கப்பட்டு இந்த நீளமான நடைபாதை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பிரீமியம் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பிரீமியம் பெட்ரோல் விலையில் லிட்டருக்கு ₹2.09 முதல் ₹2.35 வரை உயர்த்தி HPCL, இந்தியன் ஆயில் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. அதேவேளையில் சாதாரண பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. பிரீமியம் பெட்ரோல் விலை உயர்வை தொடர்ந்து தொழில்துறை எரிபொருள் விலையை இந்தியன் ஆயில் நிறுவனம் உயர்த்தியுள்ளது. லிட்டருக்கு ₹21.92 உயர்த்தப்பட்டிருப்பதால் 1 லிட்டர் தொழில்துறை எரிபொருளின் விலை ₹87.67 ₹109.56 உயர்ந்துள்ளது. இது தொழில்துறையில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபல உணவு விநியோக தளமான ஜொமேட்டோ தனது பிளாட்ஃபார்ம் கட்டணத்தில் ₹2.40 உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் அதன் பிளாட்ஃபார்ம் கட்டணம் ₹12.50 ₹14.90 உயர்ந்துள்ளது. இனி வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு முறை உணவு ஆர்டர் செய்யும் போதும் கூடுதலாக ₹2.40 செலுத்த நேரிடும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு மத்தியில் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சிக்கிம் மாநில தலைநகர் கேங்டாக்கில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். ரிக்டர் அளவுகோலில் 3.6 மற்றும் 2.7 அலகுகளாக பதிவான இந்த அதிர்வுகள் அதிகாலை 4:26 மணியளவில் உணரப்பட்டன. நிலநடுக்கத்தின் மையம் கேங்டாக்கிற்கு அருகிலேயே இருந்த போதிலும்
உயிர் சேதமோ அல்லது கட்டடங்களுக்கு பாதிப்போ ஏற்படவில்லை என்று அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஈகை திருநாளாம் ரமலான் பண்டிகையை இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினர் இன்றே கொண்டாடி வருகின்றனர். பிறை தெரிவதை பொறுத்து பண்டிகை தேதிகள் மாறுபடும் நிலையில் தமிழகத்தின் ஒரு பிரிவினர் இன்றைய தினத்தை பண்டிகை நாளாக அறிவித்து கொண்டாடி வருகின்றனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி என பல்வேறு பகுதிகளில் உள்ள மசூதிகள் மற்றும் திடல்களில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ஈத் முபாரக் என்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தமிழகத்தில் இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினர் இன்று ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். உலகில் அமைதி நிலவவும் விவசாயம் செழிக்கவும் சிறப்பு துவா செய்யப்பட்டது. ரமலான் தொழுகையில் இயக்குநர் அமீரும் கலந்து கொண்டார். இதேபோல கோவையிலும் ரமலான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கடற்கரையில் ரம்ஜான் நோன்பு பெருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். சிறப்பு தொழுகைக்கு பின்னர் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சி.வி. சண்முகம் தான் பேசியது தவறு என உணர்ந்து அதற்கு மன்னிப்பு கேட்ட பிறகும் அது குறித்து விவாதிக்க வேண்டாம் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நடிகை பற்றிய சி.வி. சண்முகத்தின் ஆபாச பேச்சு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். ஒருவர் மன்னிப்பு கேட்ட பிறகு அதை பற்றி பேச வேண்டாம் என்றும் பழனிசாமி குறிப்பிட்டார். மதுரை மாவட்டம் அரசப்பன்பட்டி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகள் மழையால் சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அக்கொள்முதல் நிலையத்தில் ஏற்கனவே நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக தெரிகிறது. இந்த சூழலில் அறுவடை செய்யப்படும் நெல் குவியல் குவியலாக கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கொட்டி வைக்கப்படும் நெல் மழையில் நனைந்து வீணாவதாகவும் சில நேரம் தேங்கும் மழை நீரை மோட்டார் கொண்டு அகற்றுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல் வீணாகாமல் தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நியாய விலைக் கடையில் மழைநீர் புகுந்ததில் அரிசி, பருப்பு மற்றும் சர்க்கரை மூட்டைகள் சேதமடைந்தன. எடப்பாடி பகுதியில் கடந்த 2 நாட்களாக இரவில் மழை பெய்த நிலையில் பெரியநாச்சியூரில் உள்ள நியாய விலைக் கடைக்குள் மழைநீர் புகுந்தது. இதில் 10க்கும் மேற்பட்ட அரிசி, பருப்பு மற்றும் சர்க்கரை மூட்டைகள் சேதமடைந்தன. நியாய விலைக் கடை அருகில் உள்ள நீரோடையை தூர்வாராததால் கடைக்குள் மழைநீர் புகுந்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பறவை காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா மூடப்பட்டது. கடந்த சில நாட்களில் கிண்டி பூங்காவில் இருந்த 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்தன. பறவைகளின் மாதிரிகள் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு சோதனை செய்யப்பட்டதில் பறவைகளுக்கு H5N1 வைரஸ் பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூங்கா மூடப்பட்டிருப்பதாகவும் பறவைகளை தனிமைப்படுத்தி கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருவதாகவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பறவைகள் இறப்பு இங்கே பார்க்கில் பதிவாயிருக்கு. அதனால் அந்த எச்சங்களையும் கலெக்ட் பண்ணி, அந்த இறந்த பறவைகளின் எச்சங்களையும் கலெக்ட் பண்ணி பகுப்பாய்வுக்கு அனுப்பினதில் 2 நாட்களுக்கு முன்னாடி அது பறவை காய்ச்சலோட அறிகுறினால் தான் அவங்க இறந்துருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது கன்ஃபார்ம் ஆனதுனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் இது இந்த சிறுவர் பூங்காவை பார்வையாளர்களுக்கு விட வேண்டாம் என்ற ஒரு முடிவு செய்து அதிகாரிகள் மூடியிருக்காங்க.